எல்லாரும் வீடு கட்டணும், அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். 450 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்ட எவ்வளோ செலவாகுங்கிறது இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காம ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இந்த 450 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு எவ்வளோ மெட்டீரியல் காஸ்ட் ஆகும், எவ்வளோ லேபர் காஸ்ட் ஆகும், என்னென்ன மெட்டீரியல் எவ்வளோ தேவைப்படுங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புதுசாக வீடு கட்ட போகிறவங்களுக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்லையும் இந்த எஸ்டிமேஷன்லையும் என்னென்ன மெட்டீரியல் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறதையும் லிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். அதையும் மறக்காமல் நோட் பண்ணிக்கங்க. ஆரம்பிக்கலாங்களா? இந்த 450 ஸ்கொயர் ஃபீட் டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு. இந்த சிமெண்ட்டில் வந்து நம்ம எல்லா சிவில் ஒர்க், பிரிக் ஒர்க், காங்கிரீட் ஒர்க் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன். நம்ம எஸ்டிமேஷன் எடுத்திருக்க இந்த பிளானுக்கு டோட்டலாக 450 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 280 மூட்டை சிமெண்ட் பேக் தேவைப்பட்டிருக்கு. நம்ம ஏரியாவில் ஒரு சிமெண்ட் பேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 330லேருந்து 350 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. டோட்டலாக இந்த சிமெண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 98,000 சிலவாயிருக்கு. உங்கள் ஏரியாவில் சிமெண்ட் ரேட் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவர் சாண்ட், அப்படிலாம் எம் சாண்ட், பி சாண்ட். ரிவர் சாண்ட் வந்து இப்போ நம்ம ஏரியாவில் அவைலபிளாக இல்லை. அப்படி அவைலபிளாக இருந்தாலும் காஸ்ட் வந்து ஹையாக தான் இருக்குது. உங்கள் ஏரியாவில் ரிவர் சாண்ட் அவைலபிளாக இருந்ததுன்னா நீங்கள் டோட்டலாக மொத்தம் 14 யூனிட் வாங்கினா போதும். ரிவர் சாண்ட் என்ன ரேட்டுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எம் சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 யூனிட், இதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 63,000 செலவாயிருக்கு. பி சாண்ட் வந்து நம்ம பிளாஸ்டிக் ஒர்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து டோட்டலாக 5 யூனிட் தேவைப்பட்டிருக்கு. இதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 செலவாயிருக்கு. எம் சாண்ட், பி சாண்ட் உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது அந்த 450 ஸ்கொயர் ஃபீட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முக்கால் ஜல்லியும் 1.5 ஜல்லியும் எவ்வளோ தேவைப்படுதுங்கிறது பார்ப்போம். இந்த முக்கால் ஜல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிசி காங்கிரீட்டுக்கும், 1.5 ஜல்லி வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணுவோம். மொத்தமாக இந்த பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முக்கால் ஜல்லி 1.5 ஜல்லியும் இப்போ எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத சொல்கிறோம். முக்கால் ஜல்லி மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 7 யூனிட் தேவைப்படும். இதோட ரேட்டு இன்றைக்கி ரேஞ்சுக்கு 38,000 செலவாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிசிசி ஒர்க்குக்கு 1.5 ஜல்லி யூஸ் பண்ணுவோம். இது மொத்தமாக 2.5 யூனிட் தேவைப்பட்டிருக்கு. இதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12,500 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த 1.5 ஜல்லி மட்டும். உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுங்கிறத சொல்லுங்கள். ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8 mm, 10 mm, 12 mm, 60 mm வரைக்கும் இந்த டிசைனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தமாக இந்த 450 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்டீல் குவான்டிட்டி இப்போ எவ்வளோ செலவாச்சுங்கிறத பார்ப்போம். இதில் மேட்டு, காலம், பீமு, ரூஃப், லிண்டர் லெவல் எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்லியிருக்கான். ஸ்டீல் மொத்தமாக 2,500 கிலோ வந்திருக்கு. இது நம்ம ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வச்சு தான் எடுத்துருக்கோம். இன்றைக்கி ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 75 ரூபா வரைக்கும் ஸ்டீல் 1 கிலோ போயிட்டுருக்கு. மொத்தமாக 1,57,000 வரைக்கும் ஸ்டீல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அடுத்தது அந்த பில்டிங்கை டோட்டலாக கம்ப்ளீட் பண்ண செங்கல் எவ்வளோ தேவைப்படுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இந்த செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரிக் ஒர்க்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் லெவல், லிண்டர் லெவல், ரூஃப் லெவல், அதுமாதிரி பேரபெட் லெவலுக்கு எல்லா தேவையான பிரிக் ஒர்க்கும் சேர்த்து தான் டோட்டல் குவான்டிட்டி சொல்கிறேன். மொத்தமாக இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 15,000 செங்கல் தேவைப்படும். எங்கள் ஏரியாவில் ஒரு கல்லோட விலை 10 ரூபா போயிட்டுருக்கு. உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தமாக செங்கல் மட்டும் 1,50,000 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. சேம்பர் பிரிக் யூஸ் பண்ணி இதோட ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம். பேஸ்மெண்ட் லெவலில் கிராவல் ஃபில் பண்ணுவோம். இந்த பேஸ்மெண்ட் ஒர்க்குக்கு எவ்வளோ கிராவல் தேவைப்படுதுங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். மறக்காம நோட் பண்ணிங்க. நம்ம பில்டிங்லேயே பேஸ்மெண்ட் ஹைட்டு 3 ஃபீட் பண்ணியிருக்கோம். இதுக்கு தேவையான கிராவல் வந்து பார்த்தீங்கன்னா 15 யூனிட். நம்ம ஏரியாவில் ஒரு யூனிட்டோட விலை 3000 போயிட்டுருக்கு. டோட்டலாக அந்த கிராவல் ஃபில் பண்ணுறதுக்கு 45,000 ரூபாய்க்கு கிராவல் மட்டும் வாங்கியிருக்கோம். உங்கள் ஏரியாவில் என்ன கிராவல் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதோட ரேட் என்னங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் மெட்டீரியலுக்கு தேவையான மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ செலவாச்சுங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த எலக்ட்ரிக் மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரு, பைப் லைனு, சுவிட்ச் போர்டு, பட்டன்ஸ் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். அதே மாதிரி பைப் லைனில் பார்த்தீங்கன்னா பிளம்பிங் மெட்டீரியல் இன்க்ளூடட் எல்லா மெட்டீரியலும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் மெட்டீரியலுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்க்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். பெயிண்டிங் மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். மறக்காமல் நோட் பண்ணிங்க. இந்த பெயிண்டிங் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு தேவையான ப்ரஷ்ஷு, பெயிண்டிங் மெட்டீரியல், பட்டி மாவு எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறோம். மொத்தமாக இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பெயிண்டிங் ஒர்க்கு மட்டும் 50,000 வரைக்கும் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பில்டிங்கில் வுட் ஒர்க்குக்கு தேவையான டோரு, விண்டோ, ஃப்ரேம்ஸு, இதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஒர்க்குக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ மெட்டீரியல் காஸ்ட் ஆச்சுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இந்த வுட் ஒர்க்கு காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லா மெட்டீரியலும் சேர்த்து தான் நான் இந்த ரேட்டு சொல்கிறேன். மொத்தமாக இந்த பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வுட் ஒர்க்குக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் 50,000லேருந்து 60,000 வரைக்கும் செலவாகும். இது நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலை பொறுத்து மாறும். இதுக்கு அடுத்தது நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ணுற டைல்ஸு, கிரானைட், கடப்பாக்கல் இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாச்சுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இந்த டைல்ஸ் அண்ட் கிரானைட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனை பொறுத்தும், சைஸை பொறுத்தும் ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரலாம். இதில் வந்து 40,000லேருந்து 50,000 வரைக்கும் இந்த டைல்ஸ் அண்ட் கிரானைட்டுகளுக்கு செலவாகும். இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதில் நம்ம டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட்டும் வந்து எவ்வளோ செலவாச்சுங்கிறத இப்போ பார்ப்போம். இதில் சிமெண்ட், சாண்டு, அக்ரிகேட், ஸ்டீல், பிரிக்ஸ், பெயிண்டிங் மெட்டீரியல், பிளம்பிங் மெட்டீரியல், வுட் ஒர்க் எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறோம். மொத்தமாக 6,4 லட்சத்துலேயும் 7,4 லட்சம் வரைக்கும் செலவாகும். இந்த அமௌண்ட்டு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற பிராண்டை பொறுத்தும், மெட்டீரியலோட குவான்டிட்டியை பொறுத்தும் ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரலாம். இந்த பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ண டோட்டல் லேபர் காஸ்ட் மட்டும் எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்கிறேன். இதில் இன்ஜினியரிங் சர்வீஸ் சார்ஜ், அதர் சிவில் ஒர்க், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் ஒர்க் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4.5 லட்சத்தில் 5 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். இந்த லேபர் காஸ்ட்டும் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் கிடையாது. நம்ம பிளானில் என்னென்ன ஒர்க் இருக்கோ அதை பொறுத்தும் இந்த ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரலாம். ஒரு சில ஏரியாவில் இந்த லேபர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற எந்த ஒர்க்குமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேயே இன்க்ளூட் ஆகாது. அது ஏன் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கணும், கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன எஸ்டிமேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் எதுவுமே நான் இன்க்ளூட் பண்ணி ரேட்டு சொல்லியிருக்க மாட்டேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும் கமெண்ட் பண்ணுங்கள்.